இன்னைக்கு நம்ம 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 1.2க்கான இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் 1.2ல் இருக்க சம்ஸ் எல்லாம் நீங்கள் போட முடியும். அப்போது இந்த இன்ட்ரடக்ஷனில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட்ஸ், வேரியபிள், ரியல் லைன், இன்டர்வல்ஸ், நெய்பர்ஹுட், ரிலேஷன், டொமைன், ரேஞ்ச் இதை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். அப்போ பாருங்கள், ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? அது வந்து ஒரு நம்பர், ஒரு கான்ஸ்டன்ட்டான ஒரு நம்பர் தான் நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். வேரியபிள்னால் என்னது? அது ஒரு ஆல்ஃபபெட். இப்போ ஈங்கிறது இங்கே ஒரு வேரியபிள், எக்ஸுங்கிறது ஒரு வேரியபிள் அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்போ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கான்ஸ்டன்ட் ஓகேவா. இப்போ கான்ஸ்டன்ட் அப்படின்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு ஈக்குவேஷன், ஒரு கிராஃப் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதை வந்து சால்வ் பண்ணிவிட்டு அந்த கிராஃபை பண்ண சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். y = 5x + 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நீங்கள் பாருங்கள் எதெல்லாம் கான்ஸ்டன்ட்டு எதெல்லாம் வந்து வேரியபிள்னு பாருங்கள். 5ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், 2ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். ஏன்? அது வந்து நம்பர், அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் இப்போது எது வேரியபிள் அப்படிங்கிறது என்ன சொல்லுவீங்க? ஒய்யும் எக்ஸும் ஒரு வேரியபிள் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்? இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ ஒரு சப்ஸ்டியூட் பண்ணுவோம், ஒய்யோட வேல்யூ ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இல்லைனா ஒய்ங்கிறது அது வந்து ஒரு வேல்யூ இருக்குது, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆல்ஃபபெட் தான், இதுக்கு ஒரு வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இனிமே தான். அப்போது இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. 5, 2ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், அது அங்கே தான் இருக்கும், அது மாறாது. ஓகேங்களா? அந்த 5ங்கிறது 6ஆக மாறாது, 2ங்கிறது 3ஆக மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ மாறுமா? அதுதான் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்னா என்னது? கேனாட் சேஞ்ச் இட்ஸ் வேல்யூ. அதோட வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ண முடியலை, அதாவது நம்பர்ஸ் அப்படின்னு சிம்பிளாக நம்ம சொல்லிடலாம். அப்போ தேர்ஃபோர் கான்ஸ்டன்ட்னா என்னது? கான்ஸ்டன்ட்டால் அதோட வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கிறது கான்ஸ்டன்ட்டோட டாபிக். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வேரியபிள்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ வேரியபிள்னா நான் இங்கேயே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். அப்போது 5, 2ங்கிறது நம்மளால் மாற்றவே முடியாது அதோட வேல்யூ. ஆனால் ஒய் எக்ஸோட வேல்யூ நம்ம மாற்றலாம் இல்லையா? அப்போது எக்ஸுங்கிறது நம்ம -1 -2 1 2ன்னு எடுப்போம் இல்லையா? அப்போது அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேரியபிள். அதோட வேல்யூஸ் எப்படி வேணால் நம்மளுக்கு மாறும், கேன் சேஞ்ச் இட்ஸ் வேல்யூ. அதோட வேல்யூவை நம்மளால் மாற்ற முடியும். ஸோ அதுக்கு நம்ம அதே எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். y = 5x + 2. இங்கே வந்து நான் என்ன அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்? கான்ஸ்டன்ட் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து வேரியபிள்ஸ் அண்டர்லைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் தேர்ஃபோர் நம்ம எழுதிக்கலாம் கேன் சேஞ்ச் இட்ஸ் வேல்யூ. ஓகேவா? அப்போது கான்ஸ்டன்ட் பார்த்தாச்சு, வேரியபிள்னா என்னென்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இருக்கிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல் லைன். ரியல் லைன்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ரியல் லைன்னா ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜாமெட்ரியில் எப்பயுமே நம்ம எடுத்தோன்னே கிராஃபில் ஒரு லைன் ட்ரா பண்ணுவோம் இல்லையா? இங்கே ஒரு லைனு ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாக ட்ரா பண்ணுவோம் இல்லையா? அதுதான் நம்ம ரியல் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரியல் லைன் பார்க்குறதுக்கு முன்னாடி வேரியபிள் எடுத்தோம் இல்லையா? வேரியபிள்னா என்னது? ஆல்ஃபபெட்ஸு. இந்த வேரியபிள்லேயே 2 டைப் இருக்குது, அதை நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் வேரியபிள். டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் பார்த்துடலாம். இந்த டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்லேயே 2 டைப் இருக்குது. ஒன்று இண்டிபெண்ட் வேரியபிள், இன்னொன்று டிபெண்ட் வேரியபிள். என்னென்ன? இண்டிபெண்ட், டிபெண்ட். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம அதே எடுத்துக்கலாம் பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு அந்த ஈக்குவேஷனே நம்ம எடுத்துக்கலாம். y = 5x + 2. ஓகேவா? இதில் பாருங்களேன், எக்ஸுங்கிற வேல்யூவை மட்டும்தான் நம்ம எடுப்போம். எக்ஸ் வேல்யூ -1 -2ன்னு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்படியே நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். இப்போது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எது டிபெண்ட் எது இண்டிபெண்ட். இண்டிபெண்ட்னா ஃப்ரீயாக இருக்கிறது, ஏதோ ஒரு நம்பர் வச்சு அது வரும். டிபெண்ட் அப்படிங்கிறது இந்த ஒய். ஓகேவா? இது வந்து எக்ஸுங்கிறது இண்டிபெண்ட்,
ஒய்ங்கிறது டிபெண்ட். எப்படி அப்படின்னா எக்ஸுங்கிறது நீங்கள் எந்த வேல்யூ வேணால் எடுத்துக்கலாம், அவங்க கொடுக்குற வேல்யூ கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அது வந்து இண்டிபெண்ட்டாக இருக்குது. ஆனால் ஒய்ங்கிறது இந்த எக்ஸை சார்ந்து தான் இருக்குது. நீங்கள் எக்ஸோட வேல்யூ எதனா ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணி இந்த 5ஓட அதை மல்டிப்ளை பண்ணி அதை 2ஓட ஆட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். எக்ஸே இல்லைனா ஒய் எப்படி கிடைக்கும்? அதுதான். அப்போது இந்த எக்ஸை சார்ந்து தான் இந்த ஒய் இருக்குது. அப்போது ஒய் இஸ் அ டிபெண்ட் வேரியபிள் அண்ட் எக்ஸ் இஸ் அ இண்டிபெண்ட் வேரியபிள். ஓகேவா? அப்போ இதுதான் நம்மளுக்கு டைப்ஸ் ஆஃப் வேரியபிளோட எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ரியல் லைன் பார்க்கலாம். ஓகே, ரியல் லைன் என்னன்னு சொல்லியிருக்கேன் நான். கிராஃபில் நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணுவோம் இல்லையா, அதுதான். ஸோ இந்த மாதிரி இருக்கும் ரியல் லைன். ஆனால் ரியல் லைனை என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, நம்ம கிராஃபில் என்ன பண்ணுவோம், இங்கே வந்து -5 இல்லை -8, இங்கே வந்து 8 வரைக்கும் ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஆனால் ரியல் லைன் அப்படிங்கிறது எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அது வரைக்கும் போகும். நம்பர்ஸ் எத்தனை இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போது இங்கே இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும், அதே மாதிரி இங்கே -∞ வரைக்கும் போகும். இன்ஃபினிட்டினா என்னது? நம்மளுக்கு நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குன்னே தெரியாது, அது அன்கவுண்டபிள். அதனால நம்ம இன்ஃபினிட்டி அப்படின்னா அதை டினோட் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ இங்கே எல்லாமே பாசிட்டிவ் இருக்கும், நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு எல்லாம் பாசிட்டிவாக இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்கும். அதை தான் நம்ம மைனஸ் அப்படின்னு டினோட் பண்ணுவோம், பாசிட்டிவை ப்ளஸ் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். அப்போ பாருங்கள், சென்டரில் 0 வருமா, 1 2 3 4 5 இப்படியே போயிட்டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இந்த சைடு வந்து -1 -2 -3 -4 -5 போயிட்டு அது ஒரு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும், -∞ வரைக்கும் போகும். இதுதான் நம்மளுக்கு ரியல் லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ரியல் லைனை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வல்ஸும் வரும். அதை பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம இன்டர்வல்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இந்த ரியல் லைனை நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்போ இன்டர்வல்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ரியல் லைனில் இருந்து எடுக்கிற 2 வேல்யூஸை தான் நம்ம வந்து இன்டர்வல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேல்யூஸ் ஃப்ரம் தி ரியல் லைன், வேல்யூஸ் ஃப்ரம் ரியல் லைன். அதாவது நம்மளுக்கு இப்போ ஒரு பிளாட் பண்ணணும், ஒரு பாயிண்ட்டை பிளாட் பண்ணணும், கிராஃபில் ஒரு பாயிண்ட் பிளாட் பண்ணணும்னா எப்படி சொல்லுவாங்க, -2,1 -3,2 இப்படின்னு தானே சொல்லுவாங்க. அதை தான் நம்ம இன்டர்வல்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துக்கலாம் இங்கேருந்து. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா -4,1 எடுக்கலாம், -5,4 எடுக்கலாம், இல்லைனா -3,∞ கூட எடுக்கலாம். நம்ம என்ன வேணால் எடுக்கலாம், இன்ஃபினிட்டியும் எடுக்கலாம், இல்லைன்னா இன்ஃபினிட்டி -∞ to 2 கூட எடுக்கலாம். அப்போது எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன, எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். -4,1 -5,4 -3,∞, இல்லை ∞3 -∞3 எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இதுதான் நம்ம இன்டர்வல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2 வேல்யூவை நம்ம எடுக்கிறோம், அந்த ரியல் லைன்லேருந்து 2 வேல்யூ எடுத்து எழுதுறதுக்கு பேர் தான் நம்ம இன்டர்வல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்டர்வல்லையே 4 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஓப்பன், செகண்ட் ஒன் க்ளோஸ்டு, தேர்ட் ஒன் ஃபைனைட், ஃபோர்த் ஒன் இன்ஃபைனைட். அதையும் நம்ம பார்த்துடலாம். அப்போ 4 டைப்ஸ் ஆஃப் இன்டர்வல்ஸ். இன்டர்வல்ஸ் எத்தனை? 4. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஓப்பன், செகண்ட் ஒன் க்ளோஸ், தேர்ட் ஒன் ஃபைனைட், ஃபோர்த் ஒன் இன்ஃபைனைட். ஓகேவா? இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஓப்பன் அப்படிங்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து மைனஸ் இல்லை எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் -4 அண்ட் லெஸ் தென் 2 இப்படி எடுக்கிறோம். அதாவது நம்ம 2 வேல்யூஸ் இப்படி எடுக்கிறோம், அந்த 2 வேல்யூஸ் அதில் இன்க்ளூட் ஆகாது. அப்போ இதோட வேல்யூஸ் என்னென்ன நம்ம எழுதுவோம், -3 எழுதுவோம், -2 எழுதுவோம், -1 0 1 வரைக்கும் தான் எழுதுவோம். ஆனால் இங்கே -4 இருக்குது, 2 இருக்குது. அதை ஏன் எழுதலை? கிரேட்டர் தென் -4 லெஸ் தென் 2ன்னு எழுதியிருக்கிறதுனால 4 விட பெருசு. ஓகேவா? சாரி, 4 விட சின்னதாக எழுதுகிறோம், 2 விட சின்னது தான் எழுதுகிறோம். ஓகேவா? அப்போ -4லேருந்து பெருசு எழுதணும் அப்படின்னா -3. இந்த ரியல் லைன் பாருங்கள், -4ஓட பெருசு என்னது, -3 -2 -1 வரும், நெக்ஸ்ட்டு 0 1 வரும். 2ஓட லெஸ் அப்படிங்கிறதுனால 1ஓட அது முடிஞ்சிடும். அதனால இந்த 2 வேல்யூஸை நம்ம இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னா அது வந்து ஓப்பன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே நம்மளுக்கு வந்து -1
x3. So x is greater than or equal to -1 and less than and equal to 3 அப்படின்னு நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதோட வேல்யூஸ் நம்ம எப்படி எழுதுவோம்? -1 வரும், 0 வரும், 1 வரும், 2 வரும், 3 வரும். ஓகேவா? இப்படி தான் எழுதுவோம். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த -1ம் இன்க்ளூட் ஆகுது, இந்த 3யும் இன்க்ளூட் ஆகுது. ஏன்? இது வந்து என்ன சிம்பிள்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்தால் அந்த நம்பர்லேருந்து நம்ம எழுதணும். இங்கே வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருந்தால் அந்த நம்பர் வரைக்கும் நம்ம முடிக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு ஓப்பனில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க 2 நம்பரும் அதில் இன்க்ளூட் ஆகாது. அப்படி ஆகலை அப்படின்னா அதை வந்து ஓப்பன் சொல்லுவோம். அப்படி அவங்க கொடுத்துருக்க 2 நம்பர் வந்து இன்க்ளூட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபைனைட் அப்படின்னா இப்போது நம்மளுக்கு இங்கே எடுத்துருக்கோம் இல்லையா, எக்ஸாம்பிள் -4,1 இது வந்து கவுண்டபிள் தான். -4 இருக்குது, 1 இருக்குது. இதுவே நம்மளுக்கு வந்து இன்ஃபைனைட் அப்படின்னா -3, இங்கே என்ன நம்பர் வருதுன்னு அப்படி நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இங்கே வந்து 1 வருது, இங்கே -4 வருது, நம்ம ஈஸியாக எழுதிடலாம். இங்கே இன்ஃபைனைட்னா என்னது? -3 இருக்குது, இங்கே வந்து இன்ஃபினிட்டி இருக்குது. இன்ஃபினிட்னா இங்கே என்ன நம்பர் வரும்னே நம்மளுக்கு தெரியாது. அப்போ இதை தான் நம்ம வந்து இன்ஃபைனைட் இன்டர்வல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 4 டைப்ஸ் ஆஃப் இன்டர்வல்ஸ் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நெய்பர்ஹுட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். நெய்பர்ஹுட் ஸோ நெய்பர்ஹுட் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர்ஸ் என்னென்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 5க்கு பக்கத்தில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த ரியல் லைனில். இப்போ இங்கே 6 வரும். ஓகே, 5க்கு அப்புறம் 6 இருக்குது, 5க்கு முன்னாடி வந்து 4 இருக்குது. அப்போ 4 and 6 அப்படின்னு சொல்லுவீங்க நியரஸ்ட் நம்பர்ஸ். ஆனால் நெய்பர்ஹுட்டில் நம்ம அப்படி சொல்லக்கூடாது. அப்போ பாருங்கள், நெய்பர்ஹுட்னா என்னது? நியரஸ்ட் டு டிஃபைன்டு வேல்யூ. அப்போ அவங்க ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூஸ் தான் நம்ம எழுத போகிறோம். அதுக்கான டெஃபினேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். நியரஸ்ட் டு டிஃபைன்டு வேல்யூஸ், அவங்க சொன்ன வேல்யூஸ்க்கு பக்கத்தில் இருக்க வேல்யூஸ் தான் நம்ம நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா எது நெய்பர்ஹுட் ஆஃப் 5 அப்படின்னு கேட்குறாங்க. நெய்பர்ஹுட் ஆஃப் 5. அப்போ 5ஓட நெய்பர்ஹுட்னா என்னது? பக்கத்தில் இருக்கிறது. ஓகேவா? நம்ம வந்து பக்கத்து வீடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி 5க்கு பக்கத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தான் அவங்க கேட்டிருக்காங்க. பக்கத்துலனா என்னது? ரைட் சைடையும் நம்ம சொல்லலாம், லெஃப்ட் சைடையும் நம்ம சொல்லலாம். அதுதான் இப்போ 5க்கு பக்கத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 4ன்னு எழுதக்கூடாது. 5க்கு நெருங்கி ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது தான் நீங்கள் எழுதணும். அப்போ என்ன வரும்? 4.9 வரும். இதுதான் ஆன்சர். ஓகேவா? 4.9 வரும். அண்ட் 5க்கு அப்புறம் என்ன வேல்யூ வரும்? 6ன்னு எழுதக்கூடாது, 5.1ன்னு எழுதணும். அதாவது ரொம்ப பக்கத்தில் வர்றது, பாயிண்டில் வரதை தான் நீங்கள் எழுதணும். அப்போ 5க்கு நெய்பர்ஹுட் என்னது? 4.9. ஏன்னா 4.9க்கு அப்புறம் தான் 5 வரும். 5க்கு அப்புறம் 5.1, 5.2, 5.3 வரும், 4.8, 4.9, 5 வரும். ஓகேங்களா? அப்போ 5க்கு பக்கத்தில் இருக்க வேல்யூ என்னது? 4.9. 5க்கு அடுத்து இருக்கிறது வேல்யூ வந்து 5.1. அப்போ இது ரெண்டுத்தை தான் நம்ம நெய்பர்ஹுட் ஆஃப் 5 அப்படின்னு சொல்லுவோம். இதுவே 6ன்னு சொன்னாங்கன்னா 5.9 and 6.1 அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்மளுக்கு மாறும். அப்போ இதுதான் நம்மளுக்கு நெய்பர்ஹுட். நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ரிலேஷன்ஸ். ஸோ ரிலேஷன்ஸ்னால் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். ரிலேஷன்னா என்னென்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ செட் ஒன்று எடுத்துக்கலாம், பி செட் ஒன்று எடுத்துக்கலாம். ஏ வந்து நான் ஏ கமா பின்னு எடுத்துக்கிறேன், பி வந்து சி கமா டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போது ஏ கிராஸ் பி அப்படின்னு பண்ணிங்கன்னா, ஏ கிராஸ் பி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன வரும்? ப்ராக்கெட் போட்டுப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏ கமா சி வருமா, நெக்ஸ்ட்டு ஏ கமா டி வரும், நெக்ஸ்ட்டு பி கமா சி வரும், பி கமா டி வரும். அப்போ இதெல்லாம் தான் நம்மளுக்கு இந்த ஏ செட் பி செட்டை நம்ம கிராஸ் பண்ணும்பொழுது வரது. ஓகேங்களா? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வரும், ஏ கிராஸ் பியோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போது இங்கே ரிலேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏங்கிறது இப்போ சியோட ரிலேஷன் ஆகிடுச்சு, ஏங்கிறது டியோட ரிலேஷன் ஆகிடுச்சு, பிங்கிறது சியோட ரிலேஷன், பிங்கிறது டியோட ரிலேஷன். இதை தான் நம்ம ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளே 2 இருக்கும், ஒன்று ஏபி இல்லை 1, 2 அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, 2 நம்பர்ஸ் இல்லை 2 வேரியபிள்ஸ் இருக்கும். அந்த 2 ஒன்றுத்துக்கு ஒன்று ரிலேஷனாக இருக்கும். இல்லை சி இஸ் அ ரிலேஷன் ஆஃப் ஏ, இல்லை ஏ இஸ் அ ரிலேஷன் ஆஃப் சி, எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். இதுக்கு பேர் தான் ரிலேஷன். ஏ இஸ் இதை எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம்னா ஆர் அப்படிங்கிற ஒரு லெட்டரோட டினோட் பண்ணுவோம், கேபிட்டல் ஆர். அப்போ ஏ இஸ் அ ரிலேஷன் ஆஃப் சி அப்படின்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் இதுக்கு வந்து எப்படி சொல்லலாம், பி இஸ் அ ரிலேஷன் ஆஃப் சி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எப்படி சொல்லலாம், பி இஸ் அ ரிலேஷன் ஆஃப் டி அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுக்கு தான் நம்ம ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம டொமைன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். டொமைன், ரேஞ்ச் இதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ டொமைன் அப்படிங்கிறது இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ செட் வந்து ஏ கமா பி, பி செட் வந்து சி கமா டி அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே டொமைன் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஏ செட்டை தான் நம்ம டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம ஏ கிராஸ் பி பண்ணுங்களேன். நீங்கள் ஏ கிராஸ் பி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும், ஒரு ஃபுல் ப்ராக்கெட் வரும். ஏ கமா சி, ஏ கமா டி, பி கமா சி, பி கமா சி அண்ட் பி கமா டி. இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி. ஏ கிராஸ் பி பண்ணும்பொழுது வர கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இதுதான். இங்கே எதை நம்ம டொமைன்னு சொல்கிறோம், ஃபஸ்ட்டு ஏ செட்டை தான் நம்ம டொமைன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே என்னென்னலாம் டொமைனாக வரும், ஏ பி தான் டொமைனாக வரும். அப்போ இதுங்கிறது ஏங்கிறது ஒரு டொமைன், இதுவும் ஒரு டொமைன் தான். ஏ டொமைன், பி டொமைன், அதேமாதிரி இங்கே பியும் டொமைன் தான். அதாவது நம்மளுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கும்பொழுது 2 வேல்யூஸ் வரும். இல்லை 1,2, 2,3 வரதில் ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூ ஏ இங்கே இருக்கா ஃபஸ்ட்டு, இங்கே ஏ ஃபஸ்ட் இருக்கா, இங்கே பி ஃபஸ்ட் இருக்கா, இங்கே பி ஃபஸ்ட் இருக்கா. அப்போ ஃபஸ்ட்டு இருக்க எல்லா வேல்யூஸும் நம்மளுக்கு டொமைன். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூஸ் தான் என்னது, ஃபஸ்ட்டு செட் ஏ செட்டோட வேல்யூஸ் தானே. அப்போ ஏ செட்டை நம்ம எப்படி சொல்லலாம், டொமைன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரேஞ்ச் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ரேஞ்சுக்கு முன்னாடி டொமைனுக்கு இன்னொன்று வந்து கோடொமைன். கோடொமைன் அப்படிங்கிறது இதுதான் டொமைன். ஃபஸ்ட்டு செட்டு டொமைன் சொல்லுவோம். இதுக்கு இருக்க செகண்ட் செட்டை வந்து நம்ம கோடொமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஏ செட் வந்து டொமைன் அப்படின்னா பி செட் என்னவா இருக்கும், கோடொமைனாக இருக்கும். ஓகேவா, இப்போது ரேஞ்ச்னா அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் ஏ வந்து ஏ கமா பி, பி வந்து சி கமா டி. இதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுங்க. ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ கமா சி, ஏ கமா டி, பி கமா சி, பி கமா டி. ஓகே, ஸோ இது என்ன சொன்னேன் நான், இது வந்து டொமைன் அப்படின்னு சொன்னேன், இதை வந்து கோடொமைன் அப்படின்னு சொன்னேன். இந்த கோடொமைனோட சப்செட்ஸை தான் நம்ம வந்து ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ரேஞ்சுங்கிறது ஒன்றும் இல்லை, இங்கே வந்து ஃபஸ்ட்டு இருக்க எல்லாத்தையும் நம்ம டொமைன்னு சொன்னோமா, இங்கே வந்து செகண்ட்லி இருக்கிறது இந்த சிடி வந்து நம்மளுக்கு ரேஞ்ச் ஆகிடும். ஃபஸ்ட் இருக்கிறதெல்லாம் என்னது, டொமைன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இருக்க எல்லாமே வந்து டொமைன். செகண்ட்லி வருது பார்த்தீங்களா, சிடி பிசி பிடி, அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு ரேஞ்ச் ஆகிடும். ஓகேவா, அப்போது ரேஞ்சுனா என்னது, கோடொமைனோட சப்செட்ஸ். அப்போ இதெல்லாம் இதோட சப்செட்ஸ் தானே, இதோட சி கமா டியோட சப்செட்ஸ் தானே. அப்போ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரீம் ரிலேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். எக்ஸ்ட்ரீம் ரிலேஷன்ஸ் பாருங்கள். இப்போது ஏ கிராஸ் பி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ஏ கமா சி, ஏ கமா டி அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஏ செட்டு பி செட்டுன்னு தனித்தனியாக எடுக்கலை, ஆனால் நம்மளுக்கு ஏ கிராஸ் பி பண்ணும்பொழுது ஏ கமா சி, ஏ கமா டின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் தான். இதுக்கு நம்ம ஒரு சப்செட்ஸ் எடுக்கலாம். சப்செட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பிக்கே ஒரு சப்செட்ஸ் எடுக்க போகிறோம். அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் என்ன ஒரு பெரிய ப்ராக்கெட் போடுவோம், நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ப்ராக்கெட் எம்டி ப்ராக்கெட் ஒன்று போடுவோம். நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு செட்டை அப்படியே ஒரு செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதுவோம். நெக்ஸ்ட் செகண்ட் செட் அப்படியே செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ரெண்டுத்தையும் சேர்த்து லாஸ்ட்டாக எழுதுவோம். ஓகேவா, அப்போ இதை தான் நம்ம எக்ஸ்ட்ரீம் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கே நீங்கள் வந்து ஒரு சப்செட்ஸ் எடுக்கும்பொழுது வரதை தான் நம்ம எக்ஸ்ட்ரீம் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று எம்டி ரிலேஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் யூனிவர்சல் ரிலேஷன். அப்போ எம்டி ரிலேஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. நம்ம சப்செட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி எடுக்கும்பொழுது ஒரு எம்டி செட் கண்டிப்பாக வரும். அந்த எம்டி செட்டை தான் நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா எம்டி ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இது வந்து ஃபுல்லாக இதோட ரிலேஷன் தான். அப்போது இந்த எம்டி செட்டை நம்ம எப்படி சொல்லுவோம், எம்டி ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் யூனிவர்சல் ரிலேஷன் அப்படின்னா ஒன்று எம்டி இருந்துச்சுன்னா இன்னொன்று யூனிவர்சல். யூனிவர்சல்னால் என்னது, ஃபுல்லாக வருது அப்படியே ஏ கமா சி, ஏ கமா டி, அதுவே ஒரு செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே வருது இல்லையா, அது ஃபுல்லாக அப்படியே நம்ம செட்டே ஒரு சப்செட்டாக வரதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், யூனிவர்சல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து செட்டுக்கு வேறு பேர் இருக்குது. நம்ம ரிலேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து யூனிவர்சல்
பெர்சன் ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ எம்டி ரிலேஷன்னா என்னது? எம்டி செட் வரும்பொழுது நம்ம சப்செட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி எடுக்கும்போது எம்டி செட் வந்தால் அதை வந்து எம்டி ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சப்செட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி எடுக்கும்பொழுது அந்த செட்டே ஒரு சப்செட்டாக வரும்பொழுது அதை வந்து யூனிவர்சல் ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸில் நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அந்த மாதிரி நம்மளுக்கு டைப்ஸ் இருக்குது. அதை பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிறது ரிஃப்ளெக்சிவ். ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் பார்க்கலாம். ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து ஏ கமா பி அப்படின்னு எடுக்கிறோம். திருப்பியும் ஏ எழுதிக்கலாம், ஏ கமா பி அப்படின்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏ கிராஸ் ஏ பண்ண போகிறோம், ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ண போகிறோம். அப்போ ஏ கிராஸ் ஏ என்னவா இருக்கும்? ஏ கமா ஏ கமா பி, பி கமா ஏ, பி கமா பி. இதுதான் நம்மளுக்கு ஏ கிராஸ் ஏ பண்ணும்பொழுது வரும். ஏ கிராஸ் ஏ நம்ம பண்ணும்போது என்ன வருது? ஏ கமா ஏ கமா பி, பி கமா ஏ, பி கமா பி. இங்கே ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் அப்படின்னா ஏ இந்த ஏ செட்டில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அந்த 2 எலிமெண்ட்ஸ்க்கு பேராக அதே எலிமெண்ட்ஸ் வரும்பொழுது அதை ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதுதான் ஏ பிங்கிறது 2 எலிமெண்ட் இருக்குது ஏல. அப்போ எங்கெல்லாம் ஏ இருக்குது பாருங்கள், இங்கே ஏ இருக்குது, இங்கே ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பிலாம் எங்கே இருக்குது? பி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், அதே எலிமெண்ட்டு 2 இடத்துலையும் வரதை தான் நம்ம ரிஃப்ளெக்சிவ்னு சொல்ல போகிறோம். அதாவது இப்போ 1,2 1,3 இப்படின்னு வருது இல்லையா? இப்போது 1,1ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த 1 தான் திருப்பியாக நம்மளுக்கு வருது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 2,2 அப்படின்னு வருதுன்னா இந்த 2வே இன்னொரு வாட்டி நம்மளுக்கு வருது இல்லையா? அதுதான் நம்ம ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். அப்போது இங்கே ஏ கமா ஏ இருக்குது, பி கமா பி இருக்குது. ஓகேவா? அப்போ இதை தான் நம்ம ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு ஏன்னு இருக்குது, ஃபஸ்ட் எலிமெண்ட் ஏன்னு இருக்குது. அப்போ பாருங்கள், செக் பண்ணுங்கள், ஏ கமா ஏ இருக்கான்ட்டு இருக்குது, பி இருக்குது. அப்போ பி கமா பி இருக்கான்னு செக் பண்ணுங்கள், இருக்குது. இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏ பி சி இருக்குது. ஆனால் இங்கே சி கமா சி இல்லை அப்படின்னா அது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. இட்ஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். ஓகேவா? இப்போது ஏ கமா, அதாவது இதில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ்க்குமே ஒரு பேர் அதே எலிமெண்ட்ஸ் வந்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து நாட் அ ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ இங்கே 2 இது இருக்குது, ஏ கமா பின்னு 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அந்த 2 எலிமெண்ட்ஸுக்குமே அதுவே திருப்பியும் வந்திருக்கா, கமா பக்கத்தில் அதுவே வந்திருக்கா அப்படிங்கிறது தான். ஏ கமா ஏ இருக்கா, பி கமா பி இருக்குது. ஸோ ஏ பின்னு 2 எலிமெண்ட்ஸுக்கு அதுவே திருப்பியும் வந்துருச்சு பேரா. அப்போ இதுதான் நம்ம ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து சிமெட்ரிக் ரிலேஷன் தான் பார்க்கலாம். சிமெட்ரிக் ரிலேஷன். ஓகே, செகண்ட் டைப். இதுதான் செகண்ட் டைப். ஸோ அதே எக்ஸாம்பிள் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து ஏ கமா பி இருக்குது, திருப்பியும் அது வந்து ஏ கமா பி. ஸோ அதை வந்து நம்ம கிராஸ் பண்ணுறோம். ஏ கிராஸ் ஏ பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்னென்ன வரும்? ஏ கமா ஏ கமா பி, பி கமா ஏ, பி கமா பி வரும். ஓகேங்களா? ஸோ ஏ கிராஸ் ஏ எடுக்கும்போது இந்த சர்ச் தான் நம்மளுக்கு வரும். இப்போது சிமெட்ரிக் அப்படின்னா ஏ வந்து பியோட ரிலேஷனாக இருக்கணும், அதே மாதிரி பி வந்து ஏயோட ரிலேஷனாக இருக்கணும். அதை வந்து நீங்கள் ரிலேஷன் அதோட ஃபார்முலா மாதிரி எழுதிக்கோங்க. நீங்கள் ஏ மஸ்ட் பி எ ரிலேஷன் ஆஃப் பி அண்ட் பி மஸ்ட் பி எ ரிலேஷன் ஆஃப் ஏ. இப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த நீங்கள் சப்செட் எடுக்கிறீங்க இல்லையா, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கும் பொழுது இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அது சிமெட்ரிக் ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த ஃபார்மேட்டில் இருக்கான்னு பாருங்கள். ஏ இஸ் எ ரிலேஷன் ஆஃப் பி அண்ட் பி இஸ் எ ரிலேஷன் ஆஃப் ஏ. அதே மாதிரி கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி எடுத்துக்கலாம் பாருங்கள். எக்ஸாம்பிள் ஏ வந்து 1,2ன்னு எடுத்துக்கலாம். ஏ வந்து 1,2. ஸோ இது ரெண்டுத்தையும் பேர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? ஏ கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 1,1 1,2 2,1 2,2. இதுதான் நம்மளுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்டாக வரும். ஸோ என்ன எழுதியிருக்கோம் நம்ம ரூலு? ஏ மஸ்ட் பி எ ரிலேஷன் ஆஃப் பி அண்ட் பி மஸ்ட் பி எ ரிலேஷன் ஆஃப் ஏ. இப்போ எதெல்லாம் ஏன்னு எழுதிக்கோங்க. இது ஏ, இது பி, இது ஏ பி, ஏபி,
ஏபி. அப்போ பாருங்கள், இது வந்து ஏ வந்து பியோட ரிலேஷனாக இருக்குது. ஸோ ஏ வந்து பியோட ரிலேஷனாக இருக்குது, 1,2 இருக்குது. அதே மாதிரி பாருங்களேன், ஏ இஸ் எ ரிலேஷன் ஆஃப் பி அண்ட் பி இஸ் எ ரிலேஷன் ஆஃப் ஏ. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, 1,2வும் இருக்குது, அதே மாதிரி இங்கே 2,1ம் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா சிமெட்ரிக் ரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன் அப்படின்னா நம்ம என்ன பார்க்கலாம். ட்ரான்சிட்டிவ் அதே மாதிரி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஏ வந்து ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஏ இஸ் ஈக்குவல் டு ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏ கிராஸ் ஏ நம்ம பண்ணும்பொழுது என்னென்ன வரும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஏ கமா ஏ, ஏ கமா பி, ஏ கமா சி, பி கமா ஏ, பி கமா பி, பி கமா சி, சி கமா ஏ, சி கமா பி, சி கமா சி, இதெல்லாம் தான் வரும் நம்ம ஏ கிராஸ் ஏ பண்ணும்பொழுது. அப்போது நம்ம ட்ரான்சிட்டிவ் அப்படின்னா என்னென்னா, ஏ மஸ்ட் பி அ ரிலேஷன் ஆஃப் பி, பி மஸ்ட் பி அ ரிலேஷன் ஆஃப் ஏ. ஓகேவா? ஏங்கிறது பியோட ரிலேஷனாக இருக்கணும், பிங்கிறது சியோட ரிலேஷனாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம சிமெட்ரிக்கில் எப்படி பார்த்தோம்? ஏ வந்து பியோட ரிலேஷனாக இருக்கணும், பி வந்து ஏயோட ரிலேஷனாக இருக்கணும், அவ்வளோதான் பார்த்தோம். நீங்கள் ட்ரான்சிட்டிவில் ஏ வந்து பியோட ரிலேஷனாக இருக்கணும், பி வந்து சியோட ரிலேஷனாக இருக்கணும், நெக்ஸ்ட்டு ஏங்கிறது சியோட ரிலேஷனாக இருக்கணும், இல்லை சிங்கிறது ஏயோட ரிலேஷனாக இருக்கணும். ஓகேவா? அந்த ரூலை நம்ம எழுதிக்கலாம். ஏ மஸ்ட் பி a relation of B, B must be a relation of C, next A must be a relation of C. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், அதே ஃபார்மெட்டில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் இருந்தால் தான் இதெல்லாம் சிமெட்ரிக்கு. ஸோ இதெல்லாம் ரிஃப்ளெக்சிவ், ஏ கமா ஏ, பி கமா பி, சி கமா சி, இதெல்லாம் என்னது நம்மளுக்கு ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன்ஸ். ஞாபகம் இருக்கா? அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக வரும். ஏனா ஏ வரும் பக்கத்தில், பினா பி வரும், சினா சி வரும். இப்படி வரும்பொழுது அதை வந்து ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே சிமெட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கமா பி, பி கமா ஏ இருந்துச்சுன்னா அது வந்து சிமெட்ரிக். ஓகேவா? இப்போது ட்ரான்சிட்டிவ்னா என்னது? ஏ மஸ்ட் பி a ரிலேஷன் ஆஃப் பி. அப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், ஏ இஸ் a ரிலேஷன் ஆஃப் பி இருக்கா, பி மஸ்ட் பி a ரிலேஷன் ஆஃப் சி, பி வந்து சியோட ரிலேஷனாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஏ மஸ்ட் பி ரிலேஷன் ஆஃப் சி, ஏ வந்து சியோட ரிலேஷனாக இருக்கணும். அப்போ பாருங்கள், இங்கே இருக்கா, கரெக்டாக நம்மளுக்கு இது நீங்கள் நம்பர்ஸில் எடுத்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, இந்த மாதிரி ரூல்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இது வந்து நீங்கள் ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன ரூல் அதுக்கு? ஏ வந்து பியோட ரிலேஷனாக இருக்கணும், பிங்கிறது சியோட ரிலேஷனாக இருக்கணும், ஏங்கிறது சியோட ரிலேஷனாக இருக்கணும். இந்த ரூலை வந்து அது வந்து ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து நீங்கள் ட்ரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவீங்க. நெக்ஸ்ட் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இதுதான் நமக்கு ஃபோர்த் டைப் ஆஃப் ரிலேஷன். அது if it satisfies 3 பேசிக் ரிலேஷன்ஸ். ஓகேவா? இங்கே ஈக்குவலன்ஸ் அப்படிங்கிறது இதை மூணுத்தையும் நம்ம பேசிக் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன? ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ். இந்த 3 ரிலேஷனையுமே என்ன சொல்லுவோம்? பேசிக் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த 3 பேசிக் ரிலேஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா, if it satisfies 3 பேசிக் ரிலேஷன்ஸ். இப்போ இதையே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இதில் வந்து ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷனும் இருக்குது, ஏ கமா பி, பி கமா ஏ, அந்த ரிலேஷன், அதாவது சிமெட்ரிக் ரிலேஷனும் இருக்குது, அதே மாதிரி இந்த ட்ரான்சிட்டிவ் ரிலேஷனும் இருக்குது. அப்போ 3 ரிலேஷனும் ஒரு நீங்கள் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கும்பொழுது உங்களுக்கு சால்வ் ஆகுது, இல்லை சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து இதை எப்படி சொல்லுவீங்க? ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேவா? அப்போ இதுதான் நம்மளுக்கு 1.2 நீங்கள் போடுறதுக்கு தேவையான ஃபார்முலாஸ்.